என் பேரு பிரபாகர். சிவா மில்ஸ்ல வேலை பார்க்கறேன். ஒரு நாளைக்கு 12 ரூபா சம்பளம். ஆஃப்டர் ஆல் ஒரு லேபரர், நீ லவ் பண்றது ஒரு ஐஜியோட மகள. இது எப்படி இருக்கு தெரியுமா? குச்சி ஐஸ் சாப்பிட வக்கில்லாதவன் கோன் ஐஸ்கிரீமுக்கு ஆசைப்பட்ட மாதிரி இருக்கு. லுக்கியா, நான் இவளை அமெரிக்காவுக்கு அனுப்பணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நீ உன் குடிசைக்கு கூட்டிட்டு போகணும்னு துடிக்கிறேன். இவளை ஒரு பெரிய விஞ்ஞானி ஆக்கணும்னு நான் கனவு கண்டுகிட்டு இருக்கேன். நீ உன் வீட்டு சமயக்காரி ஆக்கணும்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு ஐஜியோட மாப்பிள்ளைன்னு சொல்லிக்கிறது உனக்கு பெருமையா இருக்கலாம். ஆனா உன்ன மாப்பிள்ளைன்னு சொல்லிக்கிறதுல எனக்கு என்ன பெருமை? இத பாரு, நீ உண்மையிலேயே இவ மேல அன்பு வச்சிருந்தா, இவ நல்லா இருக்கணும்னு நீ மனசார நினைச்சா, தயவு செய்து இவ எதிர்காலத்தை நாசமாக்கிறாதே. This is my humble and simple request to you. கிருஷ்ணாவை நான் மனசார நேசிக்கிறேன் சார். கிருஷ்ணா நல்லா இருக்கணும்னு மனசார நினைக்கிறேன் சார். அவ எதிர்காலத்தை நாசமாக்குற அளவுக்கு நான் அயோக்கியம் இல்ல சார். நான் வரேன் சார். பிரபாகர், you are a gentleman. பிரபாகர், இன்னையோடு மறந்துடாவன. வித்யா, வித்யா, அதுக்குள்ள மாடிக்கு போயிட்டல? யாரு? யாருங்க? யாரது? கேட்டுட்டு இருக்கல? கிருஷ்ணா, கிருஷ்ணா, நான் தான் கிருஷ்ணா. பிரபாகர், ஓ பிரபாகர். என்ன பார்த்த கண்ணால வேற யாரையுமே பார்க்க மாட்டியா கிருஷ்ணா? என்ன கூட வா. தலைவர் பிரபாகரன் கல்யாணம் பண்ணிக்க போறாரு. ஓய், ஜமாச்சிடலாம் ஐயா. ஆனா கல்யாணம் பண்ணிக்கிட்டா தலைவர் கஷ்டப்படுவார் போல தோணுது. என்ன தலைவா சொல்ற? ஒண்ணுமில்லப்பா, இது வரைக்கும் அவர் ஒண்டி கட்ட ஓடி ஆடி நமக்கெல்லாம் சேவை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் கஷ்டமா இருக்கும், நீங்கெல்லாம் பார்த்து ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும்னு தலைவர் ஃபீல் பண்றாரு. நியாயம் தானே? நியாயம்தான்பா, எனக்கும் அதான் சரின்னு படுது. தலைக்கு 10 ரூபாய், லட்சம் ரூபாய் தேத்த முடியாது. லட்சம் என்ன தலைவா சொன்னா குவிச்சிருவான். அவ்வளவுதான். இன்னொரு சின்ன விஷயம், தான் நிதி கட்ட விஷயம் வெளியே தெரியக்கூடாதுன்னு தலைவரே என்கிட்ட சொல்லி இருக்கிறாரு. என்ன அதுக்கு என்ன, நாமளா சேர்ந்து நிதி திரட்டி கொடுத்தாதான் தலைவர்கிட்ட சொல்லிக்குவோம். வாயால சொன்னா போதுமாயா? உடனடியா எல்லா சங்கங்களுக்கும் சொல்லி நிதி திரட்டுறதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணணும். அந்த வேலைய இன்னைக்கே ஆரம்பிச்சிடலாங்க. உடனடியா ஏற்பாடு பண்ணுங்க, கிளம்புங்க. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் டி. ஒரு சந்தோஷமான செய்தி. என்ன? அப்பா எங்க அக்கா கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரு. குட். அப்படியே நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரு. வெரி குட், வெரி குட். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? வரதட்சணை கிடையாதுமா? கரெக்டா சொல்லிட்டீங்களே. அதை விட முக்கியமான கண்டிஷன், நீங்க வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கணுமா. கேட்டு சொல்லேனாரு. நான் சொன்னேன், அதுகிட்ட கேட்கவே வேண்டாம், பச்சை கொடி காட்டினா போதும், அது இங்கேயே விழுந்து கிட சொல்லிட்டேன். வாழ்க்கையை இன்பமயமாக்க நிரோது உபயோகியுங்கள். சந்தோஷமான கவலையற்ற மன வாழ்க்கை வாழ நிரோது உபயோகியுங்கள். ரொம்ப தேவை. இங்க ஃபர்ஸ்ட் நைட்டுக்கே வழியை காணோம், இதுல இது வேற. வாங்க வாங்க. வணக்கம்.
இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்னு ஊர்ல எல்லாம் பேசிக்கிறாங்க. அத பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? சிரிக்காத, கோழி கூவுற போது. ஏற்கனவே லேட்டு. சாரி. நோ 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 நோ. ஃபர்ஸ்ட் நைட்ல சாரிக்கும் வேலை இல்ல, இந்த சாரிக்கும் வேலை இல்ல. ஓகே. வித்யா, வித்யா. ஏய், என்ன சைலண்டா இருக்க? என் பேர் மறந்து போச்சா? எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியலங்க. ஃபர்ஸ்ட் நைட்னா அப்படிதான் பேச்சா வரும். லூசு. ஏய், லைட் ஆஃப் பண்ணிட்டா? எங்க எங்க அக்கா கொடுத்து வச்ச வேலை அத்தான புருஷனை அடையணும்னா அவர் ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கணுங்க. அதை விட உங்க அத்தா ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கணும். ஏன்னா இந்நேரம் அங்க. அத்தான பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறேன்னா, போன ஜென்மத்துல நான் அவருக்கு ஏதோ ஒரு பெரிய தொந்தரவு கொடுத்திருக்கேன். அதான் இந்த ஜென்மத்துல என் ஃபர்ஸ்ட் நைட்ல வந்து எனக்கு இவ்வளவு பெரிய தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கேன். லைட் ஆஃப் பண்ணிட்டா? எங்க கண்ணு இருக்கும்போது அக்காவை காதலிச்சாரு, ஓகே. கண்ணு போனதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டாரே, அப்படின்னா அவருக்கு எவ்வளவு பெரிய மனசுங்க. எங்க அக்காவுக்கு கணவர் மட்டும் இல்லைங்க, கண்ணே அவர்தான். ஆமாமா, கணவர் கணவர், மன்னவர் மன்னவர், எவ்வளவு பெரிய தத்துவம். லைட் ஆஃப் பண்ணிட்டா? எனக்கு என்ன தோணுதுன்னா, எங்க அத்தா சாதாரண மனுஷன் இல்லைங்க. எங்க போறீங்க? ஃபியூஸ புடுங்கட்டா. ஏங்க, இது எனக்கு தானே? உனக்கே தான். ரொம்ப அழகா இருக்குல்ல? அழகா இருக்கு. அழகா இருக்கு, ஆனா மனசதான் உறுத்துது. ஏய், அப்போ மனசுக்கு கொஞ்சம் கீழே இறக்கி கட்டிக்க, உறுத்தாது. திடீர்னு வந்த வசதியாச்சா, அதான் திக்கு திக்குங்குது. திக்கெல்லாம் போய் தண்டரா போடு. பொடி பைத்தியக்காரி. நகை சுத்தமானு பாரு, கை சுத்தமானு பார்க்காத. வசதிங்கிற வார்த்தையிலே சதி இருக்குடி. சதி பண்ணாதான் வசதியாவே வாழ முடியும். நாளைக்கு இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சுட்டா கொஞ்ச நாள் உள்ள இருக்க போறேன். அடடே, வித்யா வா. வித்யா. வித்யாவா? வாமா. உட்காரு. இருக்கட்டும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அதான் என்ன தேய்ச்சி குளிக்கிறேன்னா உங்க அக்காவுக்கு தலை வெடிச்சிடும். இவ்வளவு குளிப்பாடுறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடு தெரியுமா? இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கு. தண்ணி சூடாவும் இருக்க கூடாது, ஜில்லுன்னு இருக்க கூடாது, ரெண்டுக்கும் நடுவுல இருக்கணும். குழந்தை மாதிரி பேசிக்கிட்டே காஃபி கொண்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீங்க இருங்க. பரவாயில்ல, சாப்பிட்டு போ. வெறும் காஃபி தான், இன்னைக்கு பலகாரம் பண்ணல. ஏன்னா உங்க அக்கா விரதம், அதான். அக்கா. என்னடி இப்படியே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தா கூடிய சீக்கிரம் எங்களெல்லாம் மறந்துடுவே இல்லக்கா? என்னடி திடீர்னு பைத்தியம்? நேத்து வரைக்கும் தங்கச்சியா இருந்தவ இன்னைக்கு பைத்தியமா? பொண்ண சொல்லி குத்தம் இல்லம்மா, உள்ள ஒருத்தர் காஃபி போட்டுட்டு இருக்காரு, அவரை சொல்லணும். இந்த பர்மிட்டை மட்டும் நீங்க வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா 1.5 கோடி ரூபாய் லோனு 3 பேமெண்ட்ல எங்களை கிடைச்சிருங்க. நம்ம ஃபேக்டரி சும்மா தட தடன்னு காதுக்கு இனிமையா ஓடிக்கிட்டு இருக்குங்க. தட தடன்னு ஓடினா காதுக்கு எப்படிங்க இனிமையா இருக்கும்? ரொம்ப ஜோக் அடிக்கிறீங்க. ஜோக்கு நானு. லாபத்துல 2% உங்களுக்கு. 2% எவ்வளவுங்க? மாசம் ஒரு 6000 ரூபாய் கிடைக்குங்க. பர்மிட்டை பத்தி கவலை இல்ல, அது எவ்வளவு வேணாலும் வாங்கி கொடுத்துருவேன். இருந்தாலும் தொழில் நடத்துறதுல நமக்குன்னு ஒரு பேர் இருக்கணும்ல. உங்க பேரை சொல்லி ஒரு 400 தொழிலாளிங்க குடும்பம் பொழைக்குங்க. பொழைக்கும் பொழைக்கும். டே மம்முட்டி, அந்த போன் டே. ஏங்க நீங்களே பேசலாமே, பையனுக்கு கூப்பிடுறீங்க? வேணாங்க, யாராவது கூப்பிடுவாங்க. அன்பு தொல்லை, எப்பவுமே அன்புக்கு நான் அடிமை. ஹலோ, யார் பேசுறது? பொதுப்பணி பொன்னுசாமி இருக்காருங்களா? இருக்காரு. என்ன விஷயம் சொல்லுங்க. போன் அவர்கிட்ட கொடுங்க, அவர்கிட்ட தான் சொல்ல முடியும். யாரா பேசுறது? யாரோ ஒரு பொண்ணு பேசுது, ரொம்ப அந்தரங்கமான விஷயமா. அந்தரங்கத்துக்கு இந்த பொதுப்பணி தான். கொண்டா. ஹலோ, யாருமா பேசுறது? நான் தாண்டா பொறுக்கி போயல. பொம்பளை குறணும்னு போன வாங்கிட்டியா? செக்க கொடுத்து ஏமாத்திட்டியாடா அண்டங்காக்கா. என்னடா இடிக்கிற? செக்காடா கொடுத்தா செக்கு.
சரிம்மா அதெல்லாம் நம்ம அப்புறம் பேசிக்கலாம். போன வைங்க. போன நான் ஏன்டா வைக்கணும் ராஸ்கல்? என் பணத்தை விடா. மந்திரிகள் எல்லாம் நம்ம இப்ப பார்க்க முடியுமா? அதுக்குன்னு ஒரு டைம் வாங்கி தானே பார்க்க முடியும். மந்திரியை நான் ஏன்டா பார்க்கணும்? ரோசன் கிட்ட பயல. நீ எல்லாம் சோறு திங்கிறியா இல்ல சாணி திங்கிறியா? அன்பு தொல்லை. சாப்பிட வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. எங்க தினம் ஒரு வீட்டுக்கு சாப்பிட போக முடியுமாங்க? நமக்குன்னு பொண்டாட்டி புள்ள இல்ல. அவங்க என்ன நினைப்பாங்க? அண்ணனை பாத்தீங்களா? சாப்பாட்டுக்குன்னு வேண்டியவங்க வீட்டுக்கு கூட போக முடியல. பேசுங்க அண்ணே. பேசுறேன். அம்மா நம்ம இன்னொரு நாளைக்கு சமையல் பண்ணி சாப்பிடுவோங்களே. சாப்பாடா? நானே வந்து போடுறேன், அங்கே இரு. வாங்க வெளியில போய் பேசலாம். வெளியில வெயில் கொளுத்துதுங்க. வெளியில வேப்ப மரம் இருக்குங்க, காத்து நல்லா வரும். வாங்க. பரவாயில்லைங்க, இங்கேயே பேசலாம். ஐயோ என் நிலைமை புரியாம பேசுறீங்களே. வெளியில போய் பேசலாம் ஐயா. வேண்டாண்ணே. சொன்னா கேளுங்க அண்ணே. நீயுமா? அண்ணே வாங்கண்ணே, வாங்கண்ணே. அண்ணே நீங்க எல்லாம் வரக்கூடாதவங்க வந்திருக்கீங்க. வாங்கண்ணே, நீங்க சும்மா வாங்கண்ணே தான். வாங்கண்ணே, வாங்கண்ணே. அண்ணே இவங்க எல்லாம் ஒரு ஃபேக்டரி விஷயமா வந்திருக்காங்க. வாங்கண்ணே நீங்க. அண்ணன் வாங்கண்ணே, உள்ள வாங்கண்ணே. அண்ணே இப்படி தாங்க அன்பு தொல்லை. இப்போ உங்க சாக்க வச்சு அவரை அனுப்பிட போறாரு பாருங்களேன். வாங்கண்ணே, வாங்கண்ணே. இந்த தடவை உங்க பணத்தை கொடுத்துறேண்ணே. உன்னை நம்ப முடியாதா? செக்கா கொடுத்தா செக்கு. அண்ணே தப்பா நினைக்காதீங்கண்ணே. பணம் இல்ல, அதனாலதான் செக்கா கொடுத்தேன். என்ன மன்னிச்சிருங்கண்ணே. முடியாது. அண்ணே உங்க காலை புடிச்சு கெஞ்சி கேக்குறேண்ணே. என்ன மன்னிச்சிருங்கண்ணே. நம்பலாமா? கண்டிப்பா நம்பலாம். இதுதான் உனக்கு கடைசி சந்தர்ப்பம். ஆஹா எவ்வளவு பெரிய உடம்பு, அதுல எவ்வளவு பெரிய மனசு. வாங்கண்ணே. அண்ணே வெளியில வரும்போது கொஞ்சம் சிரிச்சிட்டு வாங்கண்ணே. அப்பதானே பாத்துக்கே மேல நம்பிக்கை ஏற்படும். சிரிக்கணுமா? யோசிக்கிறேன். ஏசிங்க. ஆளை விட்டுறாதீங்க. பாத்தீங்களா பாச பிணைப்பு. அப்ப வாங்கண்ணே வெளியே போய் பேசுவோம். வேணாம், நம்ம இங்கேயே பேசலாம். இப்பதான் வேப்ப மர காத்து அது இதுன்னு சொன்னீங்க. காத்து போயிருச்சு. நீ கொஞ்சம் உள்ள வர்றியா? வந்துட்டா போச்சு. வா. வாடா. ஐயோ அம்மா, ஐயோ 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 என்ன நான் பேசும்போது அந்த பொண்ணு தானே போயிடுச்சு. அப்புறம் எப்படி போன் வழியா முட்டையை வந்தா? அவன் எப்படி வந்தானே? ஏன் சோத்தை தின்னுட்டு என்னைய நீ காட்டுறியா? கருங்காலி பேரு. சாவுடா, சாவுடா. உங்களோட எவ்வளவு போய் பேசுறேன்.